இங்கே ஒரு வயசான கணவன் மனைவி மோமோஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு மோமோஸ்க்கு உயிர் வந்து அது அழ ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஃபஸ்ட்டு அவங்க பயந்தாலும், அதுக்கப்புறம் அந்த மோமோஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே, அவங்க எடுத்து அதை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான். அவன் இவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தனியா விட்டுட்டு போயிடுவான். இந்த மோமோஸ் பார்த்தோன்னே அவங்க பையன் ஞாபகம் வந்து, அதை பையன் மாரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சாப்பாடெல்லாம் குடுத்து அதோட ஹைட்டுமே நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் அந்த மோமோஸை பார்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த மோமோஸுமே அங்கே விளையாடுற பசங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்குது. அதை பார்த்தோன்னே பயந்து போய் இவனுக்கு ஏதாவது அடிபட்டுட்டுன்னு சொல்லி அந்த மோமோஸை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் இந்த மோமோஸுக்கு விதவிதமா சாப்பாடுலாம் சமைச்சு அதை சாப்பிட கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த மோமோஸ் எதுவுமே சாப்பிடாம அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிடுது. ஒரு நாள் ஒரு பொண்ணையும் அழைச்சிட்டு வந்து, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி, இனிமேல் நான் இந்த பொண்ணு கூட தான் இருக்க போகிறேன், உங்களை விட்டு போகிறேன்னு சொல்லி அதோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகுது. ஆனால் அந்த மோமோஸை விடுறதுக்கு உங்களுக்கு சுத்தமாக மனசே இல்லாமல் அந்த மோமோஸை எவ்வளோதான் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மோமோஸ் நிற்கவே இல்லை. உடனே வேறு வழி இல்லாமல் அந்த மோமோஸ் எடுத்து சாப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ண தப்புன்னு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அவங்களை விட்டுட்டு போன பையன் உண்மையிலேயே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்காங்க. இது மாதிரி ஸ்டோரி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி